கொடிய விஷம் கொண்ட பாம்பு கடித்ததால் கோமா நிலைக்கு சென்று 10 வயது சிறுவன் நாகை அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சையால் பூரண குணமடைந்தார். நாகை மாவட்டம் மோகனூரைச் சேர்ந்த மாரியப்பன் என்பவரது 10 வயது மகன் திவாகர் கடந்த மே 18ஆம் தேதி தனது பெற்றோருடன் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்தார். அப்போது கட்டுவிரியன் பாம்பு ஒன்று திவாகரின் கையில் கடித்தது. இதில் சிறுவனின் நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டு உடல் உறுப்புகள் செயலிழந்தன. நாகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவக் குழுவினர் வெண்டிலேட்டர் உதவியுடன் திவாகருக்கு தீவிர சிகிச்சை அளித்தனர். தொடர்ந்து 7 நாட்கள் சிகிச்சைக்கு பிறகு திவாகர் உடல்நலம் தேறியதை அடுத்து நேற்று வீடு திரும்பினார். சங்கராச்சாரியாரை கைது செய்த மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா திராவிட தலைவர்தான் என கோவையில் அதிமுக தொண்டர் ஒருவர் போஸ்டர் அடித்து பொதுமக்களுக்கு விநியோகம் செய்து வருகிறார். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா ஒரு இந்துத்துவாதி என்று பாஜகவினர் கூறி வரும் நிலையில் கோவையைச் சேர்ந்த அதிமுக தொண்டர் சுதந்திரன் என்பவர் துண்டு பிரசுரம் அடித்து பொதுமக்களிடம் விநியோகம் செய்து வருகிறார். அதில் சங்கரராமன் கொலை வழக்கில் சங்கராச்சாரியாரை கைது செய்து சிறையில் அடைத்தவர் ஜெயலலிதா எனவும், சங்கராச்சாரியாரை கைது செய்த ஜெயலலிதா எப்படி இந்துத்துவா தலைவராக இருக்க முடியும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சங்கராச்சாரியை கைது பண்ணாங்களே அப்படின்றது ஒரு சின்ன போராட்டமோ ஒரு இதுவோ எதுவுமே நடக்க கிடையாது. அப்போது அம்மா செஞ்சது சரின்றதை எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க. அப்போது சங்கராச்சாரியை கைது பண்ணவங்க எப்படி ஒரு இந்துத்துவ தலைவராக இருக்க முடியும்? அவங்க திராவிட தலைவி தான்.